ஹலோ வணக்கம். நான் உங்கள் மோனிகா. இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு நல்லவன் வந்து ராஜாவான கதை பார்க்க போகிறோம். ஓகேவா? இன்றைக்கான கதையை நம்ம பார்ப்போம். ஓகே, ஸ்டார்ட். ஒரு ஒரு ஊரில் வந்து ஒரு விவசாய குடும்பம் இருந்தது. அந்த விவசாய குடும்பத்தில் வந்து ஒரு பையன் ராமுன்னு ஒரு பையன் இருந்தான். அவன் வந்து கொஞ்சம் ஏழ்மையான ஒரு ஃபேமிலி தான். அந்த ஏழ்மையான ஃபேமிலி தான். அவங்க வந்து என்னென்னா, அந்த பையன் வந்து எப்போவுமே உண்மையாக இருப்பான், நேர்மையாக இருப்பான். அப்படியே எந்த ஒரு பொய்யும் சொல்ல மாட்டான், திருட மாட்டான். ஓகேவா? எவ்வளோ ஒரு ஏழையாக இருந்தாலும் அவன் எந்த ஒரு தீய பழக்கத்துலேயும் அவன் போக மாட்டான். ஓகே. ஊரில் வந்து ஒரு ராஜா இருந்தாங்க. அந்த ராஜா வந்து என்ன பண்ணாங்களா, அவங்கக்கிட்ட இப்போ ராஜானா எவ்வளோ எல்லா பணம் இருக்கும், அவங்களுக்கு எவ்வளோ வேலையாட்கள் இருப்பாங்க, அவங்க எவ்வளோ பிஸியாக இருப்பாங்க. ஓகேவா? அந்த மாதிரி அவங்க இருந்தாங்க. அவங்க வந்து ஒரு நாள் என்ன பண்ணாங்க, நம்ம வந்து இந்த ராஜாவாக இருந்துட்டு அவங்களுக்கு கொஞ்சம் ஓய்வு கிடைக்கணும்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்க, ராஜா வந்து ஒரு பொண்ணு மாதிரி வேஷம் போட்டு வேறு எல்லா இடத்துலையும் போகலான்ட்டு ஒரு முடிவு எடுத்தாங்க. நம்ம ஒரு மாற்றம் பண்ணுவோம், இங்கே இருந்து கொஞ்சம் ஒரு மாதிரியே போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து என்ன பண்ணாங்க, அந்த ராஜா வந்து இந்த மாதிரி பொண்ணு வேஷம் போட்டு அங்கங்கே சும்மா டான்ஸ் ஆடுறது, ஏதாச்சும் பண்ணுறது, அது மாதிரி ஊராக போய் பண்ணாங்களாம். பண்ணும்போது அவங்களுக்கு என்ன கொடுத்தாங்க, அந்த மாதிரி பண்ணும்போது எல்லோரும் பணம் கொடுத்தாங்க. எல்லாருமே இப்போது டான்ஸ் ஆனால் எப்படி அவங்களுக்கு எல்லாம் மெடல்ஸ் அந்த மாதிரி அந்த காலத்தில் மெடல்ஸ் எல்லாம் இருக்காது. சும்மா ஏதாச்சும் பணம், ஏதாச்சும் பொருட்கள் அந்த மாதிரி எல்லாம் கொடுப்பாங்க. ஓகேவா? அந்த மாதிரி கொடுத்துருக்கும் போதும் எல்லோரும் வந்து அவங்க ஒரு எதிர்பார்ப்போட பொண்ணு வேஷம் போட்டுக்கிறாங்க. இவங்க எதிர்பார்ப்போடு தான் அந்த கிஃப்ட் எல்லாமே கொடுக்குறாங்க. அப்புறம் வந்து ஒரு நாள் வந்து அவனுக்கு ரொம்ப பசி எடுத்துருச்சு அந்த டைமில். அப்போ வந்து போயிட்டே இருந்தாங்க அந்த ராஜா வந்து போயிட்டு இருக்கும்போது அந்த ராமு வீடு அங்கே இருந்தது. அங்கே ராமு வீடுக்கிட்ட வந்து உக்காந்து ரொம்ப சோர்வாக இருந்தாங்க ராஜா. சாப்பாடு கூட இல்லை, ரொம்ப பசி எடுத்துச்சு அவங்களுக்கு. சரி, அந்த வழியாக போனாங்க. அந்த வழியாக போயிருக்கும்போது இவங்க உக்காந்துருந்தாங்க. கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி கவலையாக உட்காந்துருந்தாங்க. உடனே இந்த ராஜா வந்து உட்காந்துருந்தாங்க. ராமு வந்து பார்த்தான். அந்த ராமுன்ற பையன் வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணான். ஐயா, உங்களுக்கு ஏதாச்சும் வேணுமா, ஏன் இப்படி ரொம்ப கவலையாக இருக்கீங்க, நம்ம சாப்பிட ஏதாச்சும் வேணுமான்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு சாப்பாடு போட்டு கொடுத்து எல்லாமே பண்ணிவிட்டு அவங்க சாப்பாடு போட்டு கொடுத்து என்ன தேவையோ அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் போட்டு தந்தாங்க. ஓகேங்களா? அப்புறம் வந்து இருட்டிடுச்சு. சரி, என்ன பண்ணாங்க, நம்மளுக்கு எங்கே தூங்குறதுன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு இடம் தெரியல. சரி, என்ன பண்ணுறாங்க, ராமுக்கிட்ட, தம்பி நான் இங்கே தூங்கிட்டுமான்னு சொல்லி கேட்டாங்க. அதில் போய் என்ன, நீங்கள் படுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராமு சொல்கிறான். அந்த ராமு வந்து ரொம்ப நல்லவன், ரொம்ப ஹெல்ப்பிங் மைண்டாக, ரொம்ப உதவி செய்கிறான், எல்லாமே செய்கிறான். ஓகேங்களா? இப்போ அந்த ராஜாவுக்கு வந்து அவங்களுக்கு பிடிச்சிருச்சு. காலையில் ஆயிடுச்சு, அவங்க காணோம். என்னோட எழுந்து பார்த்தா ராமு எழுந்து பார்க்குறாங்க. காலையிலே பார்த்தோன்னே அந்த ராஜாவை காணும். அப்புறம் அந்த அரண்மனைக்கு ராஜா போயிட்டாங்க. சரி, தன் காவலாளிகளை வச்சு அந்த ராமுவோட வீட்டில் போய் ராமுவை கூட்டிகிட்டு வர சொன்னாங்க. எதுக்காகன்னு தெரியல. அப்புறம் கூட்டிட்டு வந்தாங்க. அப்புறம் பார்த்தா அந்த ராமு வந்து அரண்மனைக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆகுறான். அப்புறம் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, 2 பேர் பேசுகிறாங்க, ராஜாவும் அந்த ராமுவும். நீ எவ்வளோ நல்லவனாக இருக்க, எனக்கு அப்புறம் நீ இந்த ஊர் ஃபுல்லாக நீ தான் ராஜாவாக இருக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த அரசர் சொல்கிறாங்க. இது அந்த அரசர் சொல்கிறாங்க. உடனே அவன் வந்து சிரிக்கிறான். அப்புறம் வந்து எதுக்காக வந்து அவனுக்கு இந்த மாதிரி ஒரு பதவி கிடைக்கிதுன்னா, இந்த கதை வந்து அவ்வளோதான் முடிஞ்சுது. இந்த கதை வந்து எதுக்காக அவங்களுக்கு வந்து ராஜா வந்து அந்த பதவி கொடுக்குறாருன்னா, அவன் வந்து நேர்மையாக இருக்கான், பொய் சொல்லலை, தன்னுடைய வேலையில் ஜாக்கிரதையாக இருக்கான், உதவி செய்கிறான், நல்ல ஒரு மனசு கொண்டு இருக்கான், எந்த ஒரு வஞ்சகம் எதுவுமே இல்லாமல், எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் யாரோ வர்றவங்களுக்கு சாப்பாடு எல்லாமே கொடுத்தாங்க. அதனால நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த நம்மளோட வாழ்க்கையில் வந்து இதுலேருந்து என்ன நம்ம கற்றுக்க போகிறோன்னா, நம்மளோட வாழ்க்கையில் வந்து எப்போவுமே பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, மற்றவங்கள பற்றி பேசக்கூடாது, கெட்டது பேசக்கூடாது. எப்பவுமே நம்ம நல்லவங்களாக இருக்கணும். நல்லவங்களாக இருந்தால் தானாகவே நம்மளை தேடி அந்த பதவி வரும், நம்மளும் சந்தோஷமாக இருப்போம். ஓகேங்களா? எப்பவுமே நம்ம எந்த ஒரு தீய வழியிலையும் எந்த ஒரு கெட்ட காரியங்களும் நோக்கி போகக்கூடாது. எப்பவுமே நல்லவங்களாக இருக்கணும், எல்லோரும் ஹெல்ப் பண்ணணும், நல்ல ஒரு மனசு கொண்டு இருக்கணும். ஓகேவா கைஸ்? இப்போ வந்து நீங்கள் ராமு மாதிரி எல்லாமே நல்ல உள்ளம் கொண்டு எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுங்கள், நல்லபடியாக இருங்க. இதுதான் ஒரு நல்லவன் ராஜாவான கதை. ஓகேவா? இந்த நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் மோனிகா. பாய், டாட்டா, பை பாய்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபர்ஸ்ட் லைக் பண்ணிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க, அப்படியே கமெண்ட் பண்ணுங்க. இப்போ